Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். நம்மளோட சென்னையில் 1000 லைட்டில் இந்த பால்கோவா பண்ணு ரொம்ப சூடாக ரொம்ப டேஸ்ட்டாக அங்கே கிடைக்கும். ஸோ ஒரு பேக்கரியில் போட்டுட்ருக்காங்க. அங்கே வாங்கி சாப்பிடும்போது இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ எனக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாங்க என்னோட கஸ்ட். ஸோ நான் இது சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் 30 ரூபா ஒரு பண்ணு 30 ரூபாங்கிறது ரொம்ப அதிகம். நம்ம வீட்டிலே பண்ணும்போது நமக்கு வெறும் 30 ரூபாயில் நம்ம 4 பேர் சாப்பிட்லாம். ஆளுக்கு 2 பண்ணு சாப்பிட்டா கூட வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ தாராளமாக பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நம்ம பண்ணில் ஜாம் இல்லைன்னா க்ரீம்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வாங்கி சாப்பிட்ருக்கோம், செஞ்சு கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி பால்கோவா ஸ்டஃபிங் பண்ணி கொடுத்ததுத்தையும் கூட ஸோ இதுக்கு செஞ்சு பார்த்ததில்லை, இது வரைக்கும் சாப்பிட்டதில்லைன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஒரு ஃபுல்லான ஒரு ஸ்நாக்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்திருக்கேன். நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா கொஞ்சம் கனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருந்த பால் 1/2 லிட்டர்லேருந்து ஒரு 3/4 லிட்டர் வரைக்கும் நீங்கள் ஊற்றிக்கலாம். அந்த பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்பப்போ கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. பால் மொத்தமாக சுண்டி வரட்டும், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போது பால் 1/4 வாசிக்கு சுண்டி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் எவ்வளோ அப்படின்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுகர் போட்டுக்கலாம். நான் ஒரு 7 ஸ்பூன்லேருந்து 8 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாலில் தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக சுண்டி வரட்டும். அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ கொஞ்சம் வாசனைக்காக நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கைவிடாமல் இந்த டைமில் கிண்டி விட்டுக்கலாம், ஏன்னா அடி பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கைவிடாமல் மட்டும் இந்த டைமில் மட்டும் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இந்த பன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக ஜாமு இல்லைன்னா க்ரீம்லாம் ஸ்டஃபிங் பண்ணி கொடுத்துருப்போம், சாப்பிட்ருப்போம். ஸோ அதில் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பன்னு நான் கடையில் வாங்கி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணு, இது கொஞ்சம் மீடியமாக குட்டி சைஸ் பண்ணு, 2 பண்ணு வாங்கியிருக்கேன். ஸோ 2லேயுமே ஸ்டஃபிங் பண்ணி நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். பால்கோவா பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எப்படி சுண்டி வந்திருக்குன்னு. இதை நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த பால்கோவாவை நம்ம வாங்கி வச்சுருக்க பண்ணு அதில் ஸ்டஃபிங் பண்ணலாம். நடுவில் நம்ம பண்ணை கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பால்கோவா வச்சு நம்ம அமுத்தி விட்டுக்கலாம். கொஞ்சம் சூடாக சாப்பிட்ணுன்னு நினச்சா ஒரு பேன் அடுப்பில் வச்சு, தோசை பேன் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். சூடாக சாப்பிடும்போது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வெளியில் பேக்கரியில் ப்ளைனாக பன்னு கிடைக்கும். அந்த பீஸாக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அகலமான மீடியம் சைஸில் பன்னு கிடைக்கும். அந்த மாதிரி எம்டி பன் வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி பால்கோவா வீட்டில் பண்ணி ஸ்டஃபிங் பண்ணி லைட்டாக சூடு பண்ணி கொடுக்கும்போது அதை சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா ஒரு திருப்தி கிடைக்கும். நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு பண்ணி கொடுத்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸ் குட்டி பண்ணு இதுவும் தனியாக கடையில் பேக்கரியில் விற்கிது. ஸோ இந்த மாதிரி குட்டியாகவும் நம்ம வாங்கி கொஞ்சமாக உள்ள பால்கோவா ஸ்டஃபிங் பண்ணி சாப்பிட்லாம். இதுவும் சூப்பராக இருக்கும். இந்த பெரிய பண்ணு எடுத்துட்டிங்கன்னா ஒரு பண்ணு சாப்பிட்டாலே போதும், வயிறு ஃபுல்லாகிடும். சின்ன பண்ணலாம் சின்ன குட்டி குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்திங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ருக்கேன். ஸோ இங்கே இந்த ஏரியாவில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லாருமே டெய்லி ஈவினிங் ஆனால் இதுதான் சூடாக வைப்பாங்க, சாப்பிடுவாங்க வாங்கி. இது வரைக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது இல்லைன்னா செஞ்சு பார்த்துட்டு செஞ்சு கொடுங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் தயவு செஞ்சு கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.